ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிஏ பற்றி தான், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கான சிஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகையிலை கட்டுப்பாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? புகையிலை கட்டுப்பாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட்டுப்பாட்டு தூதராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிவி சிந்து. சரிங்களா? இந்திய அண்டை சேர்ந்த பிவி சிந்துவை தான் நியமிச்சிருக்காங்க. இதை நியமித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தான் பிவி சிந்துவை புகையிலை கட்டுப்பாட்டு தூதராக நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிவி சிந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை தான் பிவி சிந்து. இப்போ உலக சுகாதார நிறுவனம் பற்றிய ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துடலாம். இந்த உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7, 1948. சரிங்களா? ஏப்ரல் 7, 1948 தான் தொடங்கியிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 7 தான் அதாவது WHO தொடங்கப்பட்ட நாளை தான் நம்ம உலக சுகாதார நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ சுகாதார நாளை என்னைக்கு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7. அது மாதிரி இந்த WHO தொடங்கப்பட்ட நாள் தான் ஏப்ரல் 7, 1948. ஆனால் இந்த WHO தன்னோட ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1, 1948. செப்டம்பர் 1, 1948 தொடங்கியிருக்காங்க தன்னோட பணியை. அது மாதிரி இந்த WHO எங்கே இருக்குது, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் இந்த தலைமையகம் இருக்குது. சரி, உங்களுக்கான ஒரு கொஸ்டின், அதாவது புகையிலை எதிர்ப்பு தினம் நம்ம எப்போ கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிலனாலும் நான் அந்த ஆன்சரை கமெண்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.